திருநெல்வேலியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் நடிகர்கள் ரஜினிகாந்த், விஜய் நடித்துள்ள வேட்டையன் மற்றும் தி கோட் திரைப்படங்கள் ஒளிபரப்பப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கல்வி கற்பிக்கும் இடத்தில் திரைப்படங்கள் ஒளிபரப்ப காரணம் என்ன? நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே விகேபுரத்தில் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை சுமார் 1700 மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி மதியம் இந்த பள்ளியில் நடிகர் விஜய் நடித்த கோட் திரைப்படம் LED டிவியில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது. மேலும் அதே பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் திரைப்படம் ஒளிபரப்பப்பட்டுள்ளது. இந்த திரைப்படங்களை மொத்தம் 600 மாணவிகள் பார்த்துள்ளனர். இதற்காக விஜய் திரைப்படத்திற்கு 25 ரூபாயும், ரஜினி திரைப்படத்திற்கு 10 ரூபாயும் மாணவிகளிடம் வசூல் செய்யப்பட்டதாக புகார்கள் எழுந்தன. பாடம் கற்பிக்கும் பள்ளியில் மாணவிகளுக்கு படம் போட்டு காட்டிய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த தகவல் சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாக பரவியது. இதற்கு இந்து முன்னணி நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். புதிய திரைப்படங்களை பள்ளியில் திரையிடுவதற்கு உரிமம் பெற்றுள்ளார்களா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். பள்ளிகளில் சினிமா திரைப்படங்களை திரையிட்டு அதன் மூலம் வசூல் வேட்டையில் பள்ளி நிர்வாகம் இறங்கிவிட்டதாக அவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இதையடுத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார் உத்தரவின் பேரில் கல்வி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது மாணவர்களுக்கு மன அளவிலான அழுத்தத்தை குறைப்பதற்காக கடந்த சனிக்கிழமை திரைப்படம் ஒளிபரப்பப்பட்டதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் விளக்கமளித்துள்ளார். மாணவர்களிடம் வசூல் செய்யப்பட்ட தொகையை உடனடியாக திருப்பி வழங்குவதற்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். திரையிடுவது என்பது அது ஒரு வேற விதமான விபரீதத்தை உண்டாக்கிவிடும். அவங்கவுங்க விருப்பத்திற்கெல்லாம் போட முடியாது. ஏன்னா சில காட்சிகள் அந்த திரைப்படத்தில் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது போட்டிருக்காங்க, வேட்டையன் போட்டு காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி நம்ம அடோலசன்ஸ் வளரிளம் பருவத்தை சேர்ந்த அந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கோட் போட்டு காமிச்சிருக்காங்க. அதில் நம்ம பார்த்துருக்கோம். அதில் கூட ஒரு காட்சி ஒரு இதாக தான் இருக்கும். நம்ம சிறிய குழந்தைகள் பார்க்குற காட்சியாக அதில் அமையாது. இந்த அம்பாசமுத்திரம் பள்ளிக்கூடத்தில் அவங்க விருப்பத்துக்கு கோட்டு படத்தை போட்டதும் இது மாதிரி அதற்காக பணம் வசூலித்தது மிக தவறு. கல்வி கற்கும் சூழலை மேம்படுத்த திரைப்படங்கள் மாணவ மாணவிகளுக்கு உதவாது என்பதே கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது. பாடம் கற்பிக்கும் பள்ளியில் திரையரங்கை போல திரைப்படத்தை ஒளிபரப்பியது தவறு என்பதால் தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்திடம் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர்.